தேவி தேவி அவன் சீரியஸா லவ் பண்றான். நீ கூட பார்த்தல உனக்கா போலீஸ் கிட்ட எப்படி ஃபைட் பண்ணா? ஃபைட் பண்ணனா காமெடி தான் பண்ணா. காமெடி பண்ணனும் ஃபைட் பண்ணனும் எல்லாமே உனக்காக தான் பண்ணா. டேய் சொல்லுடா. ஆமா தேவி ப்ளீஸ் தேவி. உன் மூஞ்சி பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இனிமே பின்னாடி சுத்தாத. என்ன விட்டுருங்கப்பா. எனக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. தேவி அப்படி எல்லாம் பேசாத தேவி. நீ இல்லாம அவனால இருக்கவே முடியாது. உனக்காக எது வேணா செய்வான். உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு ஒரு செல்போன் வேணும். எந்த புது மாடல் வேணா கேளு. அவன் வாங்கி கொடுப்பான். என்னடா? ஆமா ஆமா. எனக்கு விக்கிற செல்போன் வேணாம். வின் பண்ற செல்போன் தான் வேணும். வின் பண்ற செல்போனா? ஆமா. வாங்க வாங்க வாங்க. அருள்மிகு வேம்புலியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எம்சிஆர் காட்டன் வேஷ்டிகள் வழங்கும் மாபெரும் குத்துச்சண்டை போட்டி. இந்த போட்டியில் மாவீரன் முத்துக்கருப்பன் அவர்களை வென்றால் முதல் பரிசு வசந்தன் வழங்கும் மிக்சி, இரண்டாம் பரிசு பூர்வியா வழங்கும் செக்சியான மொபைல் போன். வாங்க குத்துங்க வெல்லுங்க. தோத்தாலும் பிரைஸ், ஜெயித்தாலும் பிரைஸ். வேடிக்கை பாக்குற உங்களுக்கு எல்லாம் 1 கிலோ ரைஸ். டேய் அந்த பொண்ணுமல இருக்க கோத்த அவன் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட போற. நல்லா அடி வாங்குனே. உன் கூட சேர்ந்தல இருந்து அதான்டா வாங்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டா அவங்கிட்ட எப்படியாவது அடி வாங்கி தோத்துரு. அப்போதான் செகண்ட் பிரைஸ் செல்போன் கிடைக்கும். அவங்கிட்ட மாட்டன சாவச்சு. அவங்கிட்ட மாட்டனா தானே அப்படி இப்படி ஆட்டம் காட்டு. அப்புறம் ஒரே அடியில கீழ வந்துரு. வா வா போ 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 போ. ஹலோ தள்ளு. போ 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 போ. சாரி தேவி. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணா முடியல. குத்து சண்டையில தான் தோத்துட்டான். ஆனா கத்தி சண்டையில கண்டிப்பா ஜெயிப்பான். தேவையில்ல. அவன் அடிக்கிறதோட அடி வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சீனு. டேய் சீனு கங்காட்ஸ் டா. என்னாச்சு அவனுக்கு? என்னன்னு சொல்றது, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தோம். நான் கோலி விளையாடுனா அவனும் கோலி விளையாடுவான். நான் ஸ்கூல் கட் அடிச்சா அவனும் கட் அடிப்பான். நான் ஃபெயில் ஆயிட்டா அவனும் ஃபெயில் ஆயிடுவான் தெரியுமா? இப்போ நீ எனக்கு செட் ஆயிட்ட. அவனுக்கு தான் யாருமே செட் ஆகல. ஏன் அவன் யாரும் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. யாரு? அதான் உன் பக்கத்து வீட்டு பொண்ணு. வாட்? அதான் பேக மாட்டிட்டு வெள்ளையா சுத்துமே அந்த பொண்ணு. பிரீத்தியா? அவ பேர் என்ன? பிரீத்தியா? ஆமா. அவ என்ன பண்றா? அவ காலேஜ் எக்ஸாம் முடிச்சிட்டு சம்மர் ஹாலிடேஸ்ல பார்ட் டைமா மேரி ப்ரௌன்ல வர்க் பண்றா. பிரீத்தியோட டைமிங்ஸ் என்ன? மார்னிங் 9 o'clock மேரி ப்ரௌன் போவா. ஈவினிங் 5 o'clock வீட்டுக்கு வந்துருவா. பிரீத்திக்கு என்ன பிடிக்கும்? கிட்கட் சாக்லேட் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? அவளுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிடிக்கும். டேய் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அவ செல். டேங்க ஏல என்ன அடிச்சிட்டீங்களாடா? உங்களை என்ன பண்ற பாருங்க. ஒரே வெளக்கன ஓடி. அம்மா. எங்க கிட்ட அடி வாங்கிட்டு போன தேவி சத்யா கிட்ட நான் பிரீத்தியை ஃபாலோ பண்ற விஷயத்த சொல்லிட்டா. இது வரைக்கும் தெருநாயா இருந்த சத்யா இப்போ வெறிநாயா மாறிட்டான். அன்னையிலேருந்து பிரீத்தி எங்க போனாலும் பழைய ஹச்டாக் மாறி விடாம ஃபாலோ பண்றான். அதனால பிரீத்தியை என்னால நெருங்க முடியல. அந்த நேரத்துல எனக்கு ஒரு நிம்மதி என்னன்னா, பிரீத்தி எப்படி என்ன பார்க்கலையோ அதே மாதிரி சத்யாவையும் பார்க்கல. அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு போயிட்டே இருந்தா. இங்கே நில்லுங்கடா. ஓகேடா மாமே. இந்த ஸ்டீல் படி தாண்டி தானே வரணும் அவனுங்க. இவனுங்களை என்னடா பண்றது? உங்க அப்பா வண்டி எங்கடா இருக்கு? அது வாங்குனதுல இருந்து செட்ல தான் இருக்கு. உடனே வா. சொல்லி பார்த்துட்டேன் செல்வம். சில நேரம் சரிங்கிறா, சில நேரம் மாட்டேங்கிறா. பிரீத்தி ஓகேன்னு சொன்னா தானே நம்ம ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா கல்யாணம் பண்ணி வாழ போறது அவ தானே. அப்போ மகேஷ்ட போனை தரேன், பிரீத்தியை பேச சொல்லுங்க. சரிங்க செல்வம். பிரீத்தி. என்னப்பா? பிரீத்தி அமெரிக்கால இருந்து உன் மகேஷ் பேசுறாமா, கொஞ்சம் பேச. ஹாய் மகேஷ். ஹாய் பிரீத்தி. யூஎஸ் எப்போ வர போற? நீ இந்தியாவுக்கு வந்தப்புறம். இந்தியால அப்படி என்ன இருக்கு? நிறைய பிரெயின் இருக்கு. அதனாலதான் உன்னை இங்க இருந்து அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க தெரியுமா? அங்கதான் ஒண்ணும் இல்ல. பிரீத்தி என்ன இருக்குன்னு நீங்க வந்து பார்த்ததானே தெரியும். அப்படின்னா நீ இங்க வந்து கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல, நீ இப்படியே இருந்தீனா ஒரு நாள் உன்னை கிட்னாப் பண்ண போறேன். அமெரிக்கா சீன் எல்லாம் இங்க போடாத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வீட்டுல இவ்வளவு சின்னதா வச்சிருக்கிற. டேய் நாராயணா தம்பி நமக்கு ஒரு பாஸ் சொல்லு. 4 டீ ஒரு பால். பட்டையில போட்டல் போட்டாரேடா. டேய் ஃபாலோ பண்ணடா பரதேசிகளா. புரா புரால அப்படியே எவனா என் கத்தி வச்சிருக்குது. டேய் எவ்வளவு பெரிய பாலண்டா இது. டேய் எவனா ஏணி நீ வச்சிருக்கீங்களா? ஏய் என்ன உறா. ஏய் மச்சான் கொஞ்சம் தூக்கி உறாடே. இது ஒண்ணும் நம்மளால முடியாது போல இது. டேய் மச்சான் குறுல வந்து பிடிங்கடா. மறுபடியும் படியா இதுங்க. தனியா திங்கற அதிகமா திங்கற பேச்சும் அதிகமா இருக்கு. டேய் பாறே குரங்கு முறையா தாவறானே. டேய் மொட்டை சும்மா வரா. டேய் படிக்கிட்டா ஓறான். டேய் பக்கத்துல ரோட்ல இருக்குது பாரு. அங்க ஓறால பாரு அவனுங்க. ஏடா பச்சி போனலாம் வாங்கி கூட்டி எப்படி ஓட்டு போறது? எருமாடா ஓறா. டேய் என் பேண்ட் வேற டைட் ஆகுது. இல்லன்னு வெச்சிக்கியா அவனுங்களுக்கு. ஐயோ டேய் என் பேண்ட் கிழிச்சுடா. ஆத்தாடி இந்த பயவலையில ஏன் இப்படி ஓடியாராங்க? நீங்க தேர இழுத்து தெருவிலையில விட்டு போயிருவாங்க. ஏன்டா அப்படி ஓடியாரீங்க? நீ எங்க வெளிய சொல்லியமா? திருநள்ளார் கோயிலுக்கு போயிட்டு வாரு. திருத்தி விஷயத்துல ஒரு திருப்ப உண்டானும்ல. அதோ வந்துகிட்டே இருக்கு. டேய் சரியான ஆம்பளையா மாமா தாண்டி வாங்கடா பார்க்கலாம். ஐயோ பயவலை எப்படி கோர்த்து விட்டு போகுதுல. ஐயோ ஏன் வேட்டிய ஊறிட்டு போய் என்னடா ஆட போற? அறிவு கெட்டது. நடு ரோட்ல எப்படி நிக்குது பாரு. பொறுக்கி மூஞ்சிய பாரு. ஐயய்யா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஆத்தாடி
யோ என்னத்தையா வேடிக்கை பாக்குறிய? எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இதுல நீங்க வேறயா? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? போங்கயா, போயா சொல்ற. ஹாய் ஹாய், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓகே சார். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் வணக்கம். நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கண்டுபிடிக்கலன்னா உனக்கு தான் நஷ்டம். நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா நாளைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு வா. ஆர்வம் இல்லைன்னா பிளாக் ட்ரெஸ் போட்டு வா. இப்படிக்கு இந்தியன். நான் வழி தெரியுமாடா? அவனுக்கு மட்டும் வெளியே ஒருத்தன் கீச்சில்ல. பிக்காலி மண்டையா, இந்தா வாங்கிக்கோ. டியர் டைரி, சீக்கிரட்டா ஒரு லெட்டர் வந்திருக்கு. பிளாக் ட்ரெஸ் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு எழுதிருக்கு. நாளைக்கு நான் என்ன செய்யறது? அவனை மீட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணா என்ன ஆகும், பண்ணலன்னா என்ன ஆகும்? மச்சான் என்னையே குறி வச்சு அடிக்கிறாயடா. உங்களை யாரையுமே அடிக்க மாட்டேன்டாருங்கடா. டேய் அவனுங்க திரும்ப வந்தானுங்க, அவன சங்குதான். வாயிலே வடை சுட்டுனரு, அவனுக்கு என் தள்ள வடை சுட்டோம். நானும் சொல்ல சரியான ஆம்பளை தான் புரியல பாக்கலாம். ஆத்தி இவங்கிட்ட மாட்டினா சிக்கெடுத்து சீவி முடிச்சிருவாங்களே. நமக்கு இதுதே சேஃப்டி. அப்பாடா பொழைச்சுக்கிட்டோம். யாரையா நீங்க உள்ள உட்கார்ந்து என்னையா பண்றீங்க? நான் சோத்து கட்சி தலைவர், எங்க ஐயா பொருளாளர். அப்பாயின்மெண்ட் இல்லாத நடு வீட்டுல வந்து ஏயா டிஸ்டர்ப் பண்ற? வருது யோ வாரது போறது எல்லாமே இதுக்குள்ளதானா? வண்டி வருது, சாம்பார் கோட்டை எடுத்து போடு. ஐயோப்பா கண்ணு எரியுதே. அட பாவியலா, சாம்பார் ஊத்தி சாப்பிட்றத பார்த்துருக்கேன். சாம்பாருக்குள்ள உட்காந்து சாப்பிட்றத இப்பத்தாண்டா நான் பார்க்குறேன். இதுக்கு பேசாம அவங்கள்ட்டே சிக்கிருக்கலாம் இருக்கே. லேசா என்னை தாக்கியிருப்பாங்க. இந்த வாடை 10 வருஷமா இருந்தாலும் போவாது இருக்கே. ஐயோ மறுபடியும் வண்டில யாரோ ஆளுங்கடா. டேய் லாக் பண்றதுக்குள்ள உள்ள ஏறுடா. புடிடா அவன. டேய் அந்த பக்கம் இறங்குடா. டேய் நான் வண்டி ஃபுல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயம்மா உள்ளே சாவுடா. வாடா போடா. அவ கண்டிப்பா இன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் வருவா. காலையில யார் மூத்துல மூஷ? எங்க அப்பா மூஞ்சில தான். அப்ப கண்டிப்பா பிளாக் ட்ரெஸ் போட்டு தான் வருவா. டேய் முதல்ல இந்த நெகட்டிவ் திங்கிங்லாம் நிறுத்துடா. நான் அவளை ஒயிட் ட்ரெஸ் போட்டு வர சொன்ன காரணமே மனசுல இருக்கிற சில கருப்பான விஷயங்கள்லாம் போக்கதான். நீ வேணா பாரு, அவ ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேட்சா ஒரு ஒயிட் பொட்டு வச்சுக்கிட்டு அதோட அதுக்கு எடுப்பா ஒரு ஒயிட் ஹேண்ட் பேக் மாட்டிக்கிட்டு ஒரு ஒயிட் பெல்ட் வச்ச செருப்பு போட்டுக்கிட்டு அவ கண்டிப்பா இறங்கி வரதா போறா பார்.